ஹாய் விவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜுக்காக ரொம்பவே ரேவதி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரேவதி களத்திலே இறங்கியிருக்காங்க. நம்ம கார்த்திக் ராஜ் படன்னு சமுடீஸ்வரிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரேவதியோட விருப்பப்படி ரேவதி என் கூட இருக்கட்டும், இனிமேல் உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறதா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. ரேவதியும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் சந்திரகலா ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது காசு வெட்டி போட்டால் அதுக்கப்புறம் ஏன் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், கண்டிப்பாக அப்படி முடியாதுக்கா, நீ கூட்டத்தை கூட்டுக்கா, பெரியவங்க முன்னாடியில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் பெரியவங்க முன்னில் கூட்டத்தெல்லாம் கூட்டுறாங்க. கூட்டி பார்த்தீங்கன்னா ரேவதி உண்மையெல்லாம் பட்டு பட்டுன்னு உடைச்சிறாங்க. இத்தனை நாள் அவங்க அம்மாவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் பேசினதே கிடையாது. அதுவும் கார்த்திக் எதிராக கார்த்திக் சாதகமாக சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக இப்போ வரையும் பேசினதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமாக பேசிடுறாங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ஆனால் ரேவதி இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எங்கள் மாமா கூட தான் வாழ்வேன். எங்கள் மாமா எங்கள் அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க, இனிமேல் எங்கள் மாமா நான் இருக்க வரையும் எந்த கஷ்டமும் படக்கூடாது, நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அதான் பொண்ணோட விருப்பமே ஆயிடுச்சுல, இருந்தாலும் காசை வெட்டி போட்ட தப்பு தாமான்னு சொல்கிறாங்க. ஆமாங்கய்யா, நான் எங்கள் மாமாவை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்தி இருந்துக்கிட்டு இல்லை நானும் ரேவதி ஒன்றா தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் சாமுண்டீஸ்வரி அடுத்த திட்டம் என்ன போடுவாங்க, சந்திரகலாவோட இந்த திட்டமும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.